guys, welcome to our beauty channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க அது என்னன்னு சொல்றேன். நீங்க உங்க லைஃப் டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள கீழ போட்டு உடைச்சிட்டு, ஐய்யய்யோ! தெரியாம கீழ போட்டோமேன்னு சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இதுக்கான காரணம் நீங்க இல்ல, ஒரு காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் கிராவிட்டி. இது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா டெய்லி லைஃப்ல எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிராவிட்டி எப்படி யூனிவர்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு, நியூட்டன் அண்ட் ஐன்ஸ்டைன் இத பத்தி என்ன சொல்ல வராங்க, அண்ட் நம்ம லைஃப்ல டெய்லி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம ஓபிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஓகே, சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கிராவிட்டி அப்படின்ற டாப்பிக்க பத்தி பேசுறதுக்கான முக்கிய காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வநாதன் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கிராவிட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற கொஸ்டினையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோல ஆட் பண்றேன். ஸோ செல்வநாதன், கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் டாபிக் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோ போடப்படும். முதல்ல நம்ம பார்க்க போறது கிராவிட்டி எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே கிராவிட்டி உருவாகிடுச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸ்ல பிக் பேங்னு ஒரு மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷனால மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது தான் கிராவிட்டின்னு சொல்றாங்க. அதுதான் யூனிவர்ஸ்க்கு ஒரு அழகான ஷேப்பையும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஸ்பேஸ்ல ஃபுல்லா டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கிராவிட்டி கிரியேட் ஆனதுனால தான் இந்த கிராவிட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பிளானட், ஸ்டார்ஸா உருவாக்குச்சுன்னு சொல்றாங்க. ஸோ கிராவிட்டிக்கு பேசிக்கலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள கீழ போட்டோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் அந்த பொருள கீழ இழுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ட்ராப் பண்ற எல்லா திங்ஸுமே கீழ போய் விழுது. ஸோ அந்த கிராவிட்டி உருவானதுனால தான் எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் அது ஒண்ணு சேர்த்து ஒரு ஃபோர்ஸா ஆக்கி பிளானட், ஸ்டார்ஸ்ன்னு இப்படி எல்லா யூனிவர்ஸுமே கிராவிட்டினால தான் உருவாகியிருக்கு. கிராவிட்டி அப்படின்னாலே நம்ம மண்டைக்கு வர ஒரே ஆளு நியூட்டன் தான். ஏன்னா அவரால தான் இந்த கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்பிள் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் ஐசக் நியூட்டன் ட்ரீக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு ஆப்பிள் அவர் மண்டையிலே விழுந்துச்சு. அப்ப அவரு யோசிச்ச ஒரு விஷயம் தான், ஏன் இது மேல போகாம என்னோட மண்டையில விழுந்துச்சுன்னு. அந்த ஒரு கேள்வி தான் இப்போ நம்மளுக்கு கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரிய வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அண்ட் ஒரு முக்கியமான மகான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எயின்ஸ்டைனுடைய தியரி தான். ஸோ அவரு இந்த கிராவிட்டிய பத்தி என்ன சொல்றாருன்னா, கிராவிட்டிக்கு ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸை பெண்ட் பண்ண வைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இவரு சொன்னதை புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு நூலை 2 சைடும் இழுத்து பிடிச்சீங்க அப்படின்னா, அதுக்கு நடுவுல ஒரு பெரிய பாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு குட்டி பாலையோ நீங்க விட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஃபோர்ஸ்னால அந்த நூல் பெண்ட் ஆகி அந்த நூலுக்கு மேல இருக்கக்கூடிய பால் ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் இவர் கிராவிட்டின்னு சொல்றாரு. ஸோ கிராவிட்டி இந்த பெண்டை கிரியேட் பண்றதுனால தான் யூனிவர்ஸ்ல சன்னை சுத்தி எல்லா பிளானட்ஸும் ஒரு பெண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸா சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஸோ கிராவிட்டி யூனிவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். கிராவிட்டி இல்லை அப்படின்னா நோ ஸ்டார்ஸ், நோ பிளானட்ஸ், நோ மூன், ஏன் நமக்கு லைஃபே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ கிராவிட்டி யூனிவர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல கிராவிட்டி எப்படி இருக்கு, எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
டைடஸ். இந்த டைடல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூனுடைய கிராவிட்டி வந்து ஓஷனை புல் பண்ணுது. அதுதான் ஹை டைடல், லோ டைடல்னு சொல்லி நமக்கு சுனாமி வரது. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து ஃப்ளோ பண்ண வைக்குது. ஸ்பேஸ்ல கிராவிட்டி ரொம்பவே வீக்கா இருக்கும். அத வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைக்ரோ கிராவிட்டி தான் ஸ்பேஸுக்கு போற ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து ஃப்ளோட் பண்ண வைக்குது. அது வந்து நம்ம பூமியில இருக்கிற மாதிரி ஒரு கிராவிட்டியா இருந்தா அவங்களால ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா வெளியே கால் எடுத்து வச்சதும் உடனே அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஸோ கீழே என்ன இருக்குன்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனா ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அங்க மைக்ரோ கிராவிட்டி இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஆஸ்ட்ரோனட் எல்லாருமே ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். நம்ம ரன் பண்ணும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். நம்ம ஓடும்போதும் ஜம்ப் பண்ணும்போதும் எல்லாமே கிராவிட்டி பண்ற ஒரு வேலைன்னே சொல்லலாம். கிராவிட்டி இல்லை அப்படின்னா கீழே வர மாட்டோம், பறந்துகிட்டே தான் இருப்போம். நம்ம வீட்டிலலாம் ஒரு வாட்டரை பாயில் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பபிள்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ இதே வந்து நம்ம ஸ்பேஸ்ல போய் அந்த வாட்டரை பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ள இழுக்காம வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிராவிட்டி வந்து நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ வாங்க கிராவிட்டியோடைய சில ஃபன் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம எர்த்ல இருக்கிற மாதிரியே எல்லா பிளானட்ஸ்லயும் கிராவிட்டியோடைய லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அண்ட் இப்போ ஃபன் ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன்னுடைய கிராவிட்டி பூமியில இருக்கக்கூடிய கிராவிட்டியை விட 28 மடங்கு ரொம்பவே வலிமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பாடி வெயிட்டை டபுளா ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ இங்க நீங்க ஒரு 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஜூபிட்டருக்கு போனீங்கன்னா 100 கிலோவா இருப்பீங்க. என்னது 100 கிலோவான்னு சொல்லி பயப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு 100 கிலோ ஆக விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா மூணுக்கு போயிடலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணுல நம்மளுடைய வெயிட்டை முக்காவாசி பாதியா குறைச்சிடும். ஏன்னா இங்க எர்த்ல நீங்க ஒரு 60 கிலோ இருந்தீங்க அப்படின்னா இதே நீங்க மூணுக்கு போனீங்கன்னா வெறும் 10 கிலோ தான் இருப்பீங்க. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான டயட்னே சொல்லலாம். சில பேரு நல்லா பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டு கேட்டா டயட்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கரெக்டான இடம் வந்து 3 தான். ஸோ இன்னைக்கு நம்ம கிராவிட்டியை பத்தின எல்லா விஷயங்களையும் பத்தி பார்த்திருப்போம். ரொம்பவே ஃபன்னாவும் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரெகுலரா நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கு இப்பெல்லாம் வியூஸ் போறதே இல்லை. ஸோ அதனாலேயே நான் நிறைய மன உளைச்சல் ஆகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.